फ्रेंड्स இப்போ என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து செர்லாக் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைமா கொடுக்கலாம் அப்படி நினைச்சிருக்கோம். எதுக்குனா இவ்வளவு நாள் வந்து நாங்க வந்து செர்லாக் இங்க ஒரு வாட்டி வீடியோ போட்டுருக்கோம். தம்பிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அதுல இருந்து தம்பிக்கு வந்து சாப்பாடு நாங்க வந்து கொடுக்கல. சரி இனிமே வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டே இருக்கான், அழுதுகிட்டே இருக்கான். அப்ப வந்து அவனுக்கு வந்து வயிறு பசி தாங்க முடியல. இப்போ வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால ஏன்னா பால் மட்டுமே போதாது அப்படிங்கறதுனால சரி தம்பிக்கு வந்து செர்லாக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தம்பிக்கு வந்து நம்ம செர்லாக் கொடுப்போம். என்னன்னு தெரியல, பசி தாங்க முடியலையா, அதனால வந்து நம்ம செர்லாக் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதனால இப்போ நீங்க அதான் ஒரு வீடியோவை நீங்க பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். சரி போங்க, இங்க இருக்கா இங்க பாரு. ஏய் ஏடி இங்க வாரணும்னா வந்துட்டாரு. தெரியுது பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. என்னடே என்னடே தொலைஞ்சிக்கிட்டு நீங்க அந்த பர்னர் தானே போட்டுருக்கீங்க, எங்க ரெண்டு பேரும் சும்மா தானே இருக்குது. ஆமா இங்க இருந்து காத்து அங்க அடிக்கும்னா அங்க இருந்து இப்படி காத்துங்க அடிக்கும். மக்களே உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வேலை அது எப்படி கிடைக்குங்கிறது ஒரு வழி சொல்ல போறேன். அதுக்கு நீங்க அப்னா ஜாப்ஸ்னு பிளே ஸ்டோர்ல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும். முதல்ல அப்னா ஜாப்ஸ் 5 கோடி மக்களுக்கு மேல வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டவுன்லோட் பண்ண பிறகு உங்க ப்ரொஃபைல்ல போய் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ண பிறகு 50,000 பிளஸ் ஜாப் சேல்ஸ் HR மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் மற்ற செக்டர்ல இருக்கும். பாருங்க என்னோட ஜாபுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், அப்ளை பண்ணியாச்சு. பாத்தீங்களா மக்களே, நான் சொன்ன மாதிரி எனக்கு இன்டர்வியூல இருந்து கால் வந்துருச்சு. என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு வந்து கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு நினைச்சீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போய் அப்னா ஜாப்ஸ்னு டைப் பண்ணி ஆப் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க ப்ரொஃபைல போய் நீங்க வந்து செட் பண்ணுங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. பாத்துட்டே இருக்கியா தரவேன்ட்டு? உனக்கு கிடையாது, எனக்கு நான் தின்றேன். உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? தரமாட்டே பாத்துட்டு இருக்க. எதுக்கு இப்படி படுக்க போட்டிருக்கா ஜஸ்வின் குட்டி? என்ன என்னம்மா தூக்கம் வந்துட்டாமா? சரி சரி சாப்பிட்டு சாப்பிட இப்படி தூக்கம் வருது உங்களுக்கு? ஐயோ சாப்பிடுவானா? எந்தா ப்ளீஸ் அம்மா காண்டி ஜெஸ்வி ஞம் 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 ஞம். அப்பா சொன்னோன்னு திரும்பிடுதான். ஞம் ஞம் ஞம். தம்பி இங்க பாரு. ஞம் ஞம். என்ன எப்படி இருக்கு? போயிட்டா? என்ன அவனுக்கு வேண்டாமா, சரியா இருக்கான். வேண்டாமா ஜெஸ்வி? ஜெஸ்வி என்னாச்சு? ஆமா சாப்பிடுங்க, அப்பதானே வயிறு நிறையும். வேண்டானா விடு. சரி 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 தண்ணி குடிங்க. தண்ணி வேண்டாமா? தண்ணி இந்த வெயிலுக்கு குடிச்சா அவனுங்கள ஏலே. சரி வேண்டானா விடு. வேண்டானா விடா, சூடு பிடிக்கும் லூசு. இதான் தாலாட்டோ? ஆமா என்ன வித்தியாசமான தாலாட்டா இருக்குது. சொல்லுவாங்க இது உங்க ஃபேமிலி பாட்டுனா? ஆயாவா போதும் போதும் போதும், உங்க பாட்டு போதும். மவி தம்பி சாக்காயிடக்கூடாது நீங்க. இது ஒரு வித்தியாசமான பாட்டு. முழிக்கா என்னடாவா பண்ற அப்படின்னு. ஒரு வழியா தம்பி வந்து தூங்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மெதுவா தான் நான் பேசுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா தம்பி முடிச்சிடக்கூடாது. இந்த துணி நேற்று கிடக்கு துவைச்சிருக்கேன். ஏன்னா ஊட்டிக்கு போயிட்டு வந்தோமா, அதுல இருந்து வேலையே செய்யாம துணி கூட அழுக்கா இருந்துச்சு. சரி இவ்வளவு துணி நேத்தான் துவைச்சு போட்டுருக்கேன். இன்னைக்கு காய போட்டு வந்து மடிக்கணும். அதுக்கு முன்னாடி தம்பி முடிச்சிடாம நம்ம பாத்துக்கணும். மெதுவா தான் பேசணும் சரியா? நீங்க மெதுவா பேசணும். தேவையில்லாத வேண்டாம் வேண்டாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் பாவி. தம்பி ஆராரீரா முடிச்சானா நான் பார்க்க மாட்டேன். நீங்க தான் பத்து தூக்கி வச்சுட்டு அழகணும். எனக்கெல்லாம் செருப்பு அப்படியே அடிச்சு. யார் என்னையா செருப்பு? நல்ல குடும்பத்தில் பிறந்தா நீலாம் எப்படி பேசுவாவ? நான் நல்ல குடும்பத்தில் அபி தம்பி முழிச்சிட்டான். என்ன சொல்றிய? முழிப்பாட்டி கொடுத்து வந்தேன் இப்போ. இந்த போட்டுட்டு யார் விளக்கி தருவா? உங்க அப்பன். உங்க தாத்தா விளக்கி தருவா? வந்து உங்க அப்பன். அவனுக்கு பாரு போயிருந்தே விளக்கி. சத்தம் போடாத முழிக்கல என்ன பைத்தியமே. இந்த அடி உங்களுக்கு தேவையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணுதியே? சரி சரி சரி. பாத்திரம் கழுவு சொன்ன உடனே உங்களுக்கு தம்பி முடிக்கலங்கிற. அப்ப நீங்க எப்படி ஆளு? உங்களுக்கு கழுவா மட்டும் சோறு போட்டு தரணும். இந்த அடி உனக்கு தேவையா? முதல்ல இந்த அடி உனக்கு முதல்ல தேவையா? நான் இப்ப என்ன பண்ணேன்? என்ன ஏத்து பேசணும் அடிப்பேன். நான் போய் வீடியோ எடுத்து போடுறேன் பாரு. என்ன சொல்லணும்? இந்த பாத்திரத்தை கழுவி எடுத்தாங்க. உண்மையில நல்ல வீடியோ உங்களுக்கு பிச்சுட்டு போவோம். இந்த வீடியோ எடுத்தாங்க. இந்தாங்க இந்த கழுவி தாங்க நான் எடுக்கேன். இல்ல எனக்கு தேவையில்ல. இல்ல இந்த பாத்திரத்தை மட்டும் எனக்காண்டி வைக்கிறாங்க. இல்ல வேண்டாங்க. இல்ல அப்ப மூடிட்டு போங்க வெளியே.
செஞ்சு தர கிடையாது, தூக்கிட்டு எரும மாட்டேன். இவ்வளவு போகல இங்க என்ன மூஞ்சில என்னது வடி தேனை வடிது? அதான் நக்கலான்னு பார்த்தேன். குட்டையா இருக்குன்னு வந்து ரொம்ப நக்கல் பண்ணதாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து ஊட்டிக்கு வந்து போயிட்டு வந்த டைமில் வந்து நிறைய இடங்கள்லாம் எங்களால் சுற்றி பார்க்க முடியல. ஏன்னா நிறைய இடங்கள் எங்களுக்கு தெரியல. அதுபோக முக்கால்வாசி இடத்த பார்க்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் மட்டுமே இருந்துச்சு. அதனால நாங்கள் ஊட்டி போயிட்டு போன கையோட ரிட்டன் நாங்கள் டக்குன்னு வந்துட்டோம். அது ஒரு காரணம். அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க போய் ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணோம். அந்த ஒரு நாள் நைட்டுக்கு 5000 அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு அதுலயே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் தான் நினைச்சோம். நைட்டுமே தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா குளிர், சரியான குளிர். எங்களுக்கு வந்து காலை கிலோ வைக்க முடியல. இதுல வர தம்பியை எப்படா நைட்டு காலையில விடிஞ்சா போதாங்க சரி நம்ம வந்து ஊரை விட்டு கிளம்பிடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு 7 மணிக்கே வெளியே வந்துட்டோம். ஏன்னா தங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க வந்து ஸ்டே பண்ணோம். ஆனா தம்பியை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து அங்க ஸ்டே பண்ணி இருக்கவே முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப குளிரா, அந்த குளிர் வந்து கூட்டு போய் காய்ச்சல், இங்க வந்து நம்ம சளி காய்ச்சல் அப்படி இப்படி அவனுக்கு அங்க இருக்கிறது தொண்டெல்லாம் அப்படியே மூக்கெல்லாம் கரு மூச்சு விடாம தான் அன்னைக்கு நைட்டே தூங்கி. தம்பி கொஞ்சம் பாப்பா மாதிரி கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து போயிட்டு வரலாம். ஏன்னா நல்லா அழகா நல்லா இருக்கு. நம்ம வந்து ஆனா என்ன அது கொஞ்சம் பணம்லாம் வந்து நல்லா பாசிட்டிவ் பணம்ல இருக்கு. நான் கொண்டு போனதே ஒரு 15000 கொண்டு போனேன். அதுவே நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நாள் போயிட்டு வரது கரெக்டா இருந்துச்சு. நாங்க வந்து ஊட்டிக்கு இருந்து வரும்போதுல அவங்க வந்து தேன் வித்துட்டு இருந்தாங்க. சுத்தமான தேன், மலை தேன்னு சொன்னாங்க. குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சாப்பிடலாம் அப்படின்னு வேற சொன்னாங்க. ரெண்டாவது இது வந்து மலை கொம்பு தேனா இல்ல கொம்பு தேனு இன்னொன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதுல வந்து பெஸ்டானது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மழை தேன்னு ஏதோ சொன்னாங்க. இது வந்து தண்ணிலாம் வந்து விட்டு செக் பண்ணோம். அந்த இடத்துல வந்து அது பாக்குறதுக்கு போட்டு பார்த்தோம். ஆனா வந்து அது சுத்தமான தேனா இருந்துச்சு. நேர டைரக்டா வந்து கீழே தான் தேன் போச்சு. ஆமா ஆமா அப்படியே கீழே வந்து போயிருச்சு. நல்லா சுத்தமா நல்லா தேன் நல்லா டேஸ்டா இருக்கு. நம்ம வந்து இந்த கடையில எல்லாம் இருந்துச்சு, கடையில இங்க பாருங்க இந்த முள்ளு காட்டுக்குள்ள இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி டேஸ்டா, அதை விடவும் கூட கொஞ்சம் நல்லா திக்னஸ் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. இதுதான் நாங்க வர வழியில வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்தோம். சொல்லு அது என்ன பாத்தீங்கன்னா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட். அங்க போனாலே சாக்லேட் தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. சாக்லேட் டீ ஃபேக்டரி எல்லாமே இருந்துச்சு. நாங்க அதை வந்து சரியா சுற்றி பார்க்க முடியல. ரெண்டாவது வந்து சாக்லேட் ஃபேக்டரி இருந்துச்சு. அது வரை எனக்கு சாக்லேட் ஃபேக்டரி அங்கதான் அதுதான் அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னுடைய தங்கச்சி போன் போட்டு எக்கா ஊட்டி சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் தான் உங்க சாக்லேட் ஃபேமஸோ அப்படின்ட்டு மறுபடியும் வந்து கண்டுபிடிச்சு தேடி பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து டீ தூள். ஆமா இது வந்து இந்த ஏதோ நீங்க உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இந்த கிரீன் டீன்னு தான் சொன்னாங்க. டிப் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என்னுடைய தங்கச்சிக்காண்டி வாங்கி வச்சிருக்கோம். இதே மாதிரி எங்களுக்கு ஒரு பாட்டல் டப்பா, என் தங்கச்சிக்கு ஒரு டப்பா, அவளுக்கு ஒரு டப்பா வாங்கி வச்சிருக்கோம். இப்போ வந்து அவளை போய் பார்க்க போனோம். எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அது ஒரு நாள் வந்து நீங்க வந்து பாப்பீங்க. தம்பி நான் ரோரோ ஆரிதாரோ அரிதாரோ அட்டி அழகா தூங்க வச்சுட்டேன் தெரியுமா. நீங்க எப்படி தூங்க வந்தீங்களா? சரி நீ தூங்க வச்சியா? அவனே தூங்கினான். நான் பாட்டு பாடுறதுனால அவன் தூங்கினான். இப்ப பாட்டு பாட வெந்திருச்சிருவான்.